தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 1920 தீபத்தூண் இருந்துச்சு. 1920 தீர்ப்பில் யாருக்கு எது சொந்தம் அப்படிங்கிறது அந்த தீர்ப்புங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவர்களுடைய பேச்சை வச்சு நாங்கள் சொல்கிறோம், இது சராசரியாக 1920 காலகட்டத்திலிருந்து ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது அவங்க கருத்து. அப்படின்னா 105 வருஷம், 105 இயர்ஸ். அவங்க இன்னைக்கு பேச்சு வழக்காத்தான் சொல்கிறாங்க, எங்கேயுமே ரெக்கார்டட் டாக்குமெண்டட் இந்த ஆண்டு நிறுத்தணும், இந்த ஆண்டு உச்சப்பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் கொண்டு வந்து எங்கேயுமே கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இதில் பெட்டிஷனர் சொல்கிறாங்க மோட்ச தீபம் தான் உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் மோட்ச தீபம் தான் ஒரு காலத்தில் ஏற்றப்பட்டிருந்தது. கார்த்திகை தீபம் என்பது எப்பொழுதுமே தீபத்தூணில் இருந்துச்சு. எப்போ அது நிறுத்தப்பட்டதோ மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஒன்றா வருது. அதே ஆகம சாஸ்திரத்தின்படி தவறுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். அதனால் இன்னைக்கு தீர்ப்பு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதற்கு முன்பு இருந்த நடைமுறையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு மாநில அரசு அவங்க கையில் ரெக்கார்ட் இருக்குது, அவங்க கையில் என்டோமெண்ட் ரெக்கார்ட் இருக்குது, அவங்க கையில் ஈஓ இருக்கிறாங்க. ஈஓ வந்து 3ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது, 1ஆம் தேதி தீர்ப்பு வந்து 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரியில் ஃபைல் பண்ணுறாரு. அதையும் நீதிபதி சுட்டி காட்டுறாங்க. ஒப்புக்கு சப்பானியாக ஈஓ வந்து ஒரு பேஜை ஃபைல் பண்ணிட்டு ஓடிட்டாரு, அதுவும் இன்அட்மிசிபிள். ஸோ ஈஓ பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தா 2ஆம் தேதி அப்ஜெக்ட் பண்ணும், போய் பேப்பர் கொடுத்து வந்துட்டார். எந்தவித சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லை. அப்படி தான் இன்னைக்கு ஈஓ இருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் நாங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வலியுறுத்துகின்றோம், நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கிரவுண்டில் இருக்கிறீங்க, நீங்கள் கிரவுண்டில் போய் பார்ப்பீங்க, இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. கடந்த 5 நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாங்களா? இல்லை. பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா? இல்லை. காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா? ஆமாம். 144 சிஆர்பிசியே பொய், அதை ஏற்றுக்கிட்டு திரும்பி வந்தாங்களா? உண்மை. நேற்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ராஜா அண்ணன் நம்ம தொண்டர்களை கைது பண்றதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஏன்னா நேற்று 144 இல்லை. இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திமுக எங்களை பார்த்து நாங்கள் தவறு செய்யறோம்னு சொல்றது எப்படி பொறுத்துக்க முடியுங்க?